ஒரு ஸ்ட்ரகிள்ல தான் ஆக்சுவலி இருக்கேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் பனிக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு கிளைமேட் மாற மாற குழந்தைங்க வச்சிருக்க வீட்டுல ரொம்பவே இதா இருக்கும். ஈஸியா கோல்டு காஃப் ஃபீவர்னு சொல்லிட்டு வந்துடும். அப்படிதான் இன்னைக்கு இப்போ 3 டேஸாவே கோல்டு காஃப் ஃபீவர் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு நினைக்கும் போது ஆப்வியஸா நம்மளோட பாடியும் ட்ரைன் அவுட் ஆகி நமக்கும் ஃபீவர் கோல்ட் எல்லாம் வந்துடும். அப்படிதான் எனக்கும் வந்து லைக் மெடிக்கல்ல டேப்லெட் டோர்ல மட்டும் வாங்கி போட்டேன். இதுக்கிடையில கிளைமேட் திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. இந்த கிளைமேட்டை சொல்லி கலதுக்கே முடியல. சில்லுக்கு நல்லாதான் இருந்தாங்க, பட் சடனா பாத்தீங்கன்னா லைக் 101 கிட்ட வந்துருச்சு. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த டைம் பாத்தீங்கன்னா அருணும் என் கூட இல்ல, நான் மட்டும் சில்லுனை தனியா ஹேண்டில் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனும் வந்ததுனால என்னால சுத்தமா முடியல. ஒரு லைக் ரெஸ்ட் ரூம் போறது கூட அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது எல்லாராலுமே ஈஸியா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். குழந்தைங்களும் நம்மளை விட்டு இறங்கவே மாட்டாங்க. அதுவும் இந்த டாட்லர்ஸ் பீரியட் வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு பீரியட், பர்டிகுலர்லி இந்த கிளைமேட்டுக்கு. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பா யாரும் நீங்க வந்திருப்பாங்க. பட் ஆனா நான் எடுக்கும் போது அவ்வளோ டஃபஸ்டா இருந்தது. தூங்க வச்சுட்டு தான் நான் எல்லா வேலையுமே பார்க்க ஆரம்பிச்சது. ஸோ ஹாய், ஒரே நிமிஷம் ரொம்ப எடுத்துக்கிறேன், கவனிக்கல. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும் செழியன் வந்து ஃபீவரில் தான் இருக்காங்க. யோசிக்கலாம், செழியன் தூங்கிட்டு இருக்கான், தூக்கத்தில் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்களே வீடியோ பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப கோல்ட் அண்ட் காஃப் இருக்கனால லைக் ப்ரீத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் உடனே எந்திரிச்சிடுறாங்க. ஸோ நான் அங்கே எங்கேயாவது இருந்தேன் அப்படின்னா என்னால் அங்கேருந்து வர முடியல. ஈவன் எனக்குமே மைல்டாக வந்து பாடி பெயின் அடுத்து எனக்கு தான் வரும்னு நினைக்கிற ஃபீவர் எல்லாமே. ஸோ அந்த ஒரு ரீசன் தான். அப்படி இருந்தும் லைக் நம்ம ஒர்க் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் சரியான தூங்க வச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன பிராண்டோட ஒரு மீட்டிங் இருந்தது. ஸோ அதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஒர்க் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு காட் கிரேஸ் செழியன் அது வரைக்கும் சமத்தா தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போவுமே தூங்கிட்டு இருக்காங்க. பட் எந்திரிக்கிற ஸ்டேஜ் வந்துட்டாங்க. லைக் எதனால ஃபீவர் வந்தது அப்படின்றத தாண்டி நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கிளைமேட் வந்து ஈஸியாக ஃபீவர் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் தான். ஸோ அதனால் எல்லாருமே வந்து ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. ஈவினிங் டைம்லலாம் குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்கார்ஃப் ஏதாவது வந்து அவங்க காதில் வந்து இது பண்ணிடுங்க. 1-2 கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் முக்கியமாக என்னோட கேர்லெஸ் மிஸ்டேக்னால தான் செழியனுக்கு இப்படி ஆச்சு. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார் த பாஸ்ட் கொஞ்ச நாளாவே நானும் செழியனும் மட்டும் தான் தனியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் வந்து செழியனையும் சரி அட் த சேம் டைம் வந்து கேஷுவையும் சரி என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல. இப்போ கேஷு வந்து நான் கீழே ரெஸ்ட் ரூம் பாத்ரூம்க்கெல்லாம் கீழே கூட்டிகிட்டு போகும்போது நான் ஆப்வியஸாக செழியனையும் கீழே கூட்டிகிட்டு போய் ஆகணும். அவனை தனியாக வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. ஸோ அந்த மாதிரி கீழே நைட் டைமில் அந்த பனியில் கூட்டிகிட்டு போகிறதோட மெயின் ரீசன் தான் இப்போ செழியனுக்கு வந்து இவ்வளோ கோல்ட் அண்ட் காஃப் வந்திருக்கு. பட் வேறு வழி இல்லை, நான் கேஷுவையும் பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு இதுக்கு. பிகாஸ் அதுவும் எங்களோட குழந்தை. ஸோ அதனால் அதையும் பார்த்தாக்கணும் அப்படின்றதுனால. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் விட்டுறாதீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ நான் அந்த ஒரு ஸ்ட்ரகிளில் தான் ஆக்சுவலி இருக்கேன். தனியாக வேற இருக்கேன்னா ஒரு சைடு வந்து லைக் நம்மளோட ஒர்க் இருக்கும், இன்னொரு சைடு செழியன். இதெல்லாம் தாண்டி நமக்கு அவங்கள என்ன சாப்பிட வைக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய 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 ஒரு ரோல்ல இருக்கு. எனக்கு ஒரு வேளை ஒரு 4 வேளை அவன் சாப்பிட்றதுக்குள்ள எனக்கு நாக்கு தள்ளி போயிடுது. இப்ப இஷ்டத்துக்கு வந்து அவன் போக்குக்கு விட்டுறேன். டிவி பார்க்கணுமா நீ டிவி பாரு, போன் பார்க்கணுமா நீ போன் பாரு, உன் பாட்டு பார்க்கணுமா நீ பாட்டு பாரு. பட் ஒரு 4 வாய் சாப்பிடுச்சலையா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ரசம் ரைஸ் அந்த மாதிரிதான் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ அகைன் நான் கிச்சனுக்குள்ளதான் போக போறேன். நேற்றுதான் ரசம், மறுபடியும் எனக்கு ரசம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சி மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அது ரொம்ப நாளாச்சு செழியன் சாப்பிட்டு. ஆக்சுவலி பால் கஞ்சி தான் அது அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டான ஃபுட் அது. ஸோ அதனால இப்போ அதுதான் வைக்க போறேன். அது நான் எப்படி பண்றேன் என்னன்றத நான் கீழே ஷார்ட்ஸா நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த வீடியோல வந்து மேலோட்டமா நான் பண்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதோட ரெசிபி வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சரி, எந்திரிக்கிறதுக்குள்ள அதை நான் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க எந்திரிச்ச உடனே கொடுக்கறதுக்கும் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம சமைக்க போகலாமா?
நான் இது 1 ஹவருக்கு முன்னாடி தான் ஆக்சுவலி அரிசியை ஊற வச்சிருந்தேன். ஸோ அதனால ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பண்றதுக்கும் ஈஸி ஆயிரும். அண்ட் நிறைய பேர் வந்து செடியும் கேஷ்யூவையும் எப்படி பாத்துக்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல கமெண்ட் பண்றீங்க. லைக் ஒன்னா 2 பேரும் இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க, கேஷ்யூ எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. ஃப்ரம் த டே 1ல இருந்து நான் இப்ப சொல்ல போறது வந்து எத்தனை பேருக்கு ரிலேட் பண்ணிக்க முடியும், எவ்வளவு பேருக்கு வந்து சுத்தமா இதை ரிலேட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்றது வந்து அவங்கவுங்க மைண்ட் செட் பொறுத்து. கேஷ்யூ வந்து எங்களுக்கு வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே எங்க லைஃப்குள்ள வந்துட்டாங்க. சோ அந்த ஒரு செடியன் வந்து இப்போ 2 இயர்ஸ் தான். சோ அந்த 3 இயர்ஸுமே கேஷ்யூ தான் எங்களோட பெட், எங்களோட வந்து பேபி எல்லாமே வந்து கேஷ்யூ தான் எங்களுக்கு. எங்களோட ஹாப்பினஸையும் அவங்க கிட்ட தான் நாங்க வந்து விளையாடுவோம். எங்களோட சேட்னஸா இருந்தாலும் அவங்க கிட்ட தான். இது வந்து நிறைய பேரெல்லாம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பெட்ஸ் பிடிக்காதவங்களுக்கு இதை கண்டிப்பா ரிலேட் பண்ணிக்க முடியாது. பட் பெட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா ரிலேட் பண்ணிக்க முடியும். சோ ஃப்ரம் த டே 1 செடியன் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கூட கேஷ்யூக்கு கண்டிப்பா இது நம்ம தம்பி அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுதான். பட் நமக்கு தெரியும் எப்படி எப்படி வந்து லைக் என்னதான் நம்ம என்ன சொன்னாலுமே பெட் அப்படின்றது பெட் தான். அது வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபெக்ஷன் அது எல்லாமே ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வரும். பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டுட்டு போறோம் அப்படின்ற ஒண்ணுதான். நீங்க கரெக்டான டைம்ல டிவாமிட்டிங், அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கான வேக்சினேஷன் இதெல்லாம் போட்டுட்டீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. நான் ஒரு சைட் குக்கிங் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே செடியன் வந்து எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடகடன்னு இது இப்போ ஒரு டென்ஷனா இருக்கும். ஏன்னா இப்ப அவங்களே வந்து இறங்கிடுவாங்க. பட் ஆனா இந்த டைம்ல அவங்க ஆல்ரெடி கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. சோ அதனால ரொம்ப பார்த்து இதனாலதான் அவனை விட்டு நான் நகரவே மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும். எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு செடியனோட ஒரு 1/2 hour கிட்ட 45 minutes செட் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்க தனியா இருப்பாங்க. அதுக்குள்ள டக்கு நான் போய் மத்த வேலையை முடிச்சுட்டு வந்துருவேன். சோ இப்போலாம் வந்து ஒரு 1 வீக்காவே வந்து செடியனுக்கு பிடிச்சத டிவில இல்லைன்னா வந்து மொபைல்ல வேற வழி இல்லாம காட்டிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஒரே ஆள் மேனேஜ் பண்றதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்ம ஈஸியா வந்து சொல்லிடலாம் போன் காட்டக்கூடாது, டிவிலாம் அடிக்கடி ரொம்ப காட்டக்கூடாது அப்படின்னு. பட் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கும் போதுதான் அது ரொம்பவே வந்து இதா இருக்கும். சோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து கண்டிப்பா வந்து ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா நான் 3 to 4 days அப்படிதான் இருக்கேன். ஐயோ நான் அதெல்லாம் காட்ட மாட்டேன், இப்பயும் நான் வந்து நான் எனக்குள்ளதான் வச்சுட்டு இருப்பேன் அப்படின்னு என்னால போயெல்லாம் சொல்ல முடியாது. சோ அதனால அப்பப்ப டிவி போன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்ப அவங்களும் அவங்களோட அழுகை எல்லாத்தையுமே கொஞ்சம் கண்ட்ரோல்டா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. பட் இது டெம்பரவரி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களால சுத்தமாவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு கோல்ட் அண்ட் காஃப் அண்ட் அதுக்கப்புறம் வந்து இருமுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, மூச்சு விடுறதுக்கு எல்லாமே. இந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன மெடிசன்ஸ் வீட்டுல கொடுப்பீங்க ஹோம் ரெமிடியா அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் வந்து இந்த துளசி, அதுக்கப்புறமா வந்து கற்பூரவல்லி இருக்கும் இல்லையா, சோ அதை வந்து அதோட சாறு லைட்டா கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஜீரா வாட்டர் கொஞ்சம் கொடுத்தேன். அதுக்கப்புறமா வந்து அந்த ஒரு நமக்கு ஹோம் ரெமிடியா இருக்கும் இல்லையா கோல்ட் அண்ட் காஃப்க்கு, அந்த லைக் கிராம்பு அதெல்லாம் டவல்ல போட்டு வைக்கிறதுக்கு. சோ அது எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணேன். கொஞ்சம் ரிலீஃபா இருந்து. இதை தாண்டி நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. இந்த 2 நாள் சரியா சாப்பிடாதவங்க எனக்கு அந்த பால் சாதத்தை அவ்வளவு விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஒரு 4 வாய் சாப்பிட்டாலும் இந்த 4 வாய் அவ்வளவு திருப்தியா சாப்பிட்டாங்க. கண்டிப்பா உங்க பாப்பாக்கும் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சாப்பிட வைக்கிறது எவ்வளவு நமக்கு ஒரு டஃபஸ்ட் சுச்சுவேஷனோ அதுக்கு மேல இந்த மருந்து கொடுக்கறது. நான் வந்து அந்த எம்எல் இது இருக்கும் இல்லையா மெஷர்மெண்ட், சோ அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப்ல தான் இப்போ வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அதுல ஆக்சுவலி வந்து குடிப்பாங்க, குடிக்க மாட்டாங்கன்னு இல்லை. பட் ஆனா இந்த டைம் பர்டிகுலரா அந்த சளி இருக்கிற டைமுக்கு வந்து நோ 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 நோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து நேசல் ட்ராப் அதெல்லாமே நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. ஸோ டாக்டர் வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு கோல்ட் அண்ட் காஃப்க்குமே வந்து சிரப் மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ 2மே சிரப் அப்படின்றதுனால என்னால வந்து சுத்தமா முடியல. பட் ஆனா வந்து லைக் ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணி நான் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அண்ட் 2-3 பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஃபீவர் இருக்கும் போது லூஸ் டூல்ஸ் மாதிரி போகுது பாப்பாக்கு, இது வந்து நார்மலா அப்படின்னு சொல்லிட்டு. அப்சல்யூட்லி நார்மல் தான். சில பேபிக்கு லூஸ் டூல்ஸ் மாதிரி போகும், சில பேபிக்கு வந்து மோஷன் வந்து ஒரு 2 நாளைக்கு வரவே வராது. ஸோ அது எல்லாமே நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கறதுனாலதான் இது எல்லாமே காமன் தான். ஒரு 2 to 3 days விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க நார்மலா பேக் டு ரொட்டீன் வந்துருவாங்க. ஸோ அதை பத்தி எல்லாம் நமக்கு வந்து பயப்பட வேண்டாம். அதே மாதிரி இந்த டைம்ல ரொம்ப கம்பல் பண்ணி எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. யூஸ்வலா 2 இட்லி சாப்பிடுறவங்க இந்த டைம்ல ஒரு அரை இட்லி 3/4 இட்லிக்கு மேல சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீயா விட்டுருங்க. ரொம்ப கம்பல் பண்ணி எல்லாம் கொடுக்க வேண்டாம். அதேதான் ஃபுட்டுக்குமே. பட் அந்த 2 வாய் சாப்பிடலாம் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடா செஞ்சு கொடுங்க. ஸோ நைட் டைம் ஆக உங்களுக்கு கொஞ்சம் ஃபீவர் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. ஸோ மருந்தெல்லாம் ஊத்திட்டு அவங்க சுத்தமா தொட்டிலுக்கும் செட் ஆகல, பெட்டுக்கும் செட் ஆகல, எனக்கு என்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஒரு 2 hours ஆச்சு அவங்கள நான் வந்து என் தோல்லையே போட்டு தூங்க வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்களை தூங்க வச்சுட்டு நைட் என்னென்ன வேலை இருக்கோ அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன். ஏர்லி மார்னிங் கிச்சனுக்குள்ள வந்து அது இன்னும் நமக்கு டென்ஷன் ஆகும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் படுக்க போயிட்டேன். ஸோ இப்படிதான் என்னோட ரொட்டீன் வந்து போயிட்டு இருந்தது அன்னைக்கு. அண்ட் கண்டிப்பா பாப்பா இருக்க வீட்டுல பாப்பாவை சேஃபா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.